ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2026 பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஒரு ஹாரர் திரைப்படமாக எடுக்கப்பட்ட டார்க் கேட் அப்படின்ற திரைப்படத்தை பாஹா ஓடிட்ட பத்தின ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த படத்தோட சிம்பிளான கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேமிலி மேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை பட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டு வேண்டாம். அந்த கடவுளுமே இவன் கேட்கற எல்லாத்தையுமே கொடுக்குது. ஒரு இடத்துல அந்த கடவுள் சாத்தான் அப்படின்றது இவனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணாக்கா இந்த பக்கம் ஒரு ஃபேமிலியை வந்து காமிக்கிறாங்க. இதுல மேரேஜ் ஆன ஒரு ஒய்ஃப், அதுக்கப்புறம் தங்கச்சி இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்ற காரணத்தினால தன்னுடைய தாத்தாவோட சொத்து வித்துட்டு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாரு. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நடக்கூடிய சின்ன சம்பவங்கள் என்ன, உண்மையிலே அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, தென் படத்தோட ஸ்டார்டிங்ல சொன்ன சம்பவத்துக்கும் இதுக்கும் என்னமான ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றது அந்த படத்தோட ஒரு ஸ்டோரியா இருக்கு. மெயின் அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்க போறோம் அப்படின்னு கண்டிப்பா கிரியேட் ஆச்சு. அதுலயுமே இந்த சாத்தான் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாக்கா போக போக பாத்தீங்கன்னா படம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா போகுது. அதுலயும் ஆக்டிங் படத்துல நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹாரர் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் படத்துல ஒரு சில ஜம்ப்ஸ்கர்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கு. ஓவரால் படம் ஃபுல்லாமே பயங்கரமா லாக் ஆகுது. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான். படத்துல அங்கங்க ஒரு கூட ட்விஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒரு கூட்டம் இருக்கல. பட் படத்துல அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாத்தான சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டா இருந்துச்சு. ஓரளவு இந்த படம் பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு ஓகேவான ஆவரேஜ் ஆறுதல் படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஹால பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க, பண்ணி பாருங்க.